Hello guys, hi, sorry disconnect ஆயிடுச்சு லைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ சுஜி வந்துட்டாங்க, சூப்பர். ஸோ யாரெல்லாம் வந்து அங்கே வந்து கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்களோ யூ கேன் கம் அண்ட் ஜாயின் ஹியர் ஸோ தட் வி கேன் கண்டினியூ ஹியர். ஓகேவாடா, சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 mole ஆஃப் சோடியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6.022 × 10⁻22 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. விச் இஸ், இப்போது நான் ஒரு மாலிக்யூல் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து தரேன் அப்படின்னா அந்த வாட்டர் மாலிக்யூலில் எனக்கு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ தேட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் எப்படி அது மேடப் ஆச்சு? 1 mole of hydrogen and 2 moles of hydrogen and 1 mole of oxygen. அப்போ 2 moles அப்படின்னா 1 மோல்னா அவகேட்ரோ நம்பர், 2 மோல்ஸ்னா 2 × அவகேட்ரோ நம்பர், அவ்வளோதான். சரியா? ஸோ இதே எனக்கு 3 மோல்ஸ் கம்பைன் ஆச்சு அப்படின்னா we will be writing 3 × 6.022 × 10⁻22. சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த மோல் கான்செப்டை பேஸ் பண்ண எல்லா ஃபார்முலாவுமே நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறோம். இது புரிஞ்சுட்டா இது நீங்கள் மனப்பாடமே பண்ணவே வேண்டாம். சரியா? இது புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மனப்பாடமே பண்ண வேண்டவே வேண்டாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ என் கையில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாஸ் கொடுத்துட்டாங்கடா. மாஸ் கொடுத்துட்டாங்க. உங்களை வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா they are asking you to calculate number of moles. உங்களை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது மாஸை மோலார் மாஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் மோலார் மாஸ்? எவ்வளோ மாஸ் இருக்க போகுதோ அதை தான் மோலார் மாஸ். கரெக்டா? அப்போது மாஸை when you divide by molar mass, mm நான் எழுதிக்கிறேன். mmனா என்னது? மில்லிமீட்டர் கிடையாது, இது வந்து மோலார் மாஸ். சரியா? ஸோ மாஸை மோலார் மாஸால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கிடைக்கும். அதே ரிவர்ஸு நம்பர் ஆஃப் மோல்ஸை நீங்கள் வந்து மோலார் மாஸால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாஸ் ஆஃப் த காம்பவுண்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ ஈஸியாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க யூஸ் பண்ணலாம். மேம் இப்போ அதெல்லாம் ஓகே, இப்போது இந்த மாஸும் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸும் ஹவ் இட் இஸ் ரிலேட்டட் நம்ம இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸும் மாஸும் ஹவு தே ஆர் ரிலேட்டட். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அந்த பர்டிகுலர் ஆட்டமில் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாஸை நான் என்ன பண்ணலாம்? ஐ ஷுட் மல்டிப்ளை பை மாஸை ஐ ஷுட் மல்டிப்ளை பை NA அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை மோலார் மாஸ். சரியா? மாஸை நான் வந்து நல்லா கவனிங்களேன், மாஸை நான் வந்து மோலார் மாஸால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். அப்போ நல்லா கவனிங்க, மாஸை நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன் மோலார் மாஸால், அப்போது எனக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். அதை வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். NA தான் அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்போ மாஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மோலார் மாஸால் டிவைட் பண்ணணும், அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இது அப்படியே எனக்கு ரிவர்ஸு. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொடுத்துட்டாங்க, நான் வந்து மாஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த சேம் யூ வில் டிவைட் பை. சரியா? நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவீங்க? டிவைட் பை நம்பர் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை மோலார் மாஸ். சரியா? புரிஞ்சுதா? அப்போது இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போது நீங்கள் அதுலேருந்து இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ வில் டிவைட் பை அவகேட்ரோ நம்பர். அந்த அவகேட்ரோ நம்பரை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ணணும்? நீங்கள் மோலார் மாஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி, சிம்பிள். கான்செப்ட் புரிஞ்சுட்டா இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் மனப்பாடமே பண்ண வேண்டாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க மேம், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. த கிவன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கிடச்சிரும். இதே அவகேட்ரோ நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸில் அவகேட்ரோ நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது கிடச்சிரும். சரியா?
வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? பிளாக் பண்ணியாச்சு. கிளாஸ்ல இருக்கிறதே கம்மி பேர், அந்த கம்மி பேர்லேயும் வந்து மூட்டைப்பூச்சி இருந்தால் என்னடா அர்த்தம்? அந்த கம்மியிலையும் வந்து நமக்கு மூட்டைப்பூச்சி இருந்துச்சுன்னா வந்து என்ன அர்த்தம்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோலார் வால்யூம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மோலார் வால்யூம் வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்? ஒன்றுமே இல்லை, மோலார் வால்யூம் அப்படிங்கிறது வந்து நமக்கு 1 மோல்ஸில் how many வால்யூம் நமக்கு இருக்க போகுது, ரைட்? 1 மோலில் how much volume is going to be there. 1 மோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22.4 லிட்டர். 1 மோலில் 22.4 லிட்டர் வந்து இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து மோலார் வால்யூம். இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். 44.8 லிட்டர். 44.8 லிட்டர் வந்து எத்தனை மோல்ஸ்? கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட்? 22.4 லிட்டர் அப்படிங்கிறது 1 மோல்டா? அப்போது 44.8 அப்படிங்கிறது வந்து எத்தனை லிட்டர்ஸ் வந்து வரப்போகுது? வெரி குட், இட் இஸ் கோயிங் டு பி 2 மோல்ஸ். சரியா? 44.8 லிட்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு பி 2 மோல்ஸ். 2 மோல்ஸாக வந்து நமக்கு இருக்க போகுது. விச் இஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? given volume by molar volume உங்களுக்கு என்ன கிடைக்குது? number of moles வந்து கிடைக்குது. சரியா? the given volume by molar volume வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? number of moles. is that clear? அது வரைக்கும் எல்லாருக்கும் clear, right? இதில் வந்து யாருக்கும் எதுவும் டவுட் இல்லை, கரெக்டா? 1 minute. மவுஸ் இது ನಾವು ಮೌಸ್ ನಾವು ತಗೊಳ್ಳಿ. ஓகேவா? ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸுமே வந்து ஞாபகம் இருக்கா? வால்யூமோட ஃபார்முலா மட்டும் நான் எழுதி போட்டுடுறேன். த கிவன் வால்யூம், சரியா? த கிவன் வால்யூம் பை மோலார் வால்யூம். உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? சூப்பரா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கம்போசிஷன். ஸோ நம்ம வந்து எப்படி இந்த பர்சன்டேஜ் கம்போசிஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? வாட் இஸ் பர்சன்டேஜ் கம்போசிஷன் அப்படின்னா, ஒரு மாலிக்யூலில் ஒரு பர்டிகுலர் ஆட்டம் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனக்கு இருக்க போகுது. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இருக்குது. அப்போ அந்த குளுக்கோஸில் எனக்கு ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எனக்கு இருக்க போகுது, ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு இருக்க போகுது, ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் எனக்கு இருக்க போகுது. இதுதான் நம்ம வந்து பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் அ காம்பவுண்ட் வந்து எனக்கு என்ன தரும்? relative amount of each element. say for example carbon dioxide ல எனக்கு கார்பன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த percentage composition வந்து பண்ணணும். கரெக்டா? so percentage composition which is given by, how will you calculate the percentage composition? mass of the element, அந்த ஒரு particular mass of the element. இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் தான் இருக்குது அப்படின்னா கார்பனுடைய mass divided by அந்த mass of the compound. இப்போ ஒரு glucose is a compound, கரெக்டா? ஸோ அப்போது அந்த mass of the compound, ஓகே, into 100. ஏன்னா பர்சன்ட் இல்லையா? அப்போது into percent into 100. ஓகே, இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு கொஷின். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளுக்கு பர்சன்டேஜ் கம்போசிஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஒரு பர்டிகுலர் இதோடைய பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபார்முலா. ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு கொஷின். மொத்தமாக ஒரு காம்பவுண்டில் எல்லா ஆட்டம்ஸுடைய பர்சன்ட்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும்? 100 கிடைக்கணும். சம் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் வந்து என்னவா இருக்கணும்? அஃப்கோர்ஸ் அதில் டவுட்டே கிடையாது, 100. சம் ஆஃப் percentage of each element in compound. ஒவ்வொரு காம்பவுண்ட்லேயும் இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணுறப்போ இட் வில் பி ஈக்குவல் டு 100. கரெக்டா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பர்சன்டேஜ் காம்போசிஷன்.
Now coming to the empirical and molecular formula. Okay, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து empirical and molecular formula. Molecular formula. சரியா? So what is this empirical formula and what is this molecular formula? Empirical formula na என்ன தெரியுமா? Say for example இப்போ எனக்கு வந்து ஒரு compound வந்து இருக்கு சரியா, which is glucose. I am taking a compound, for example glucose. Glucose உடைய chemical formula என்னது? சாட்ல இருக்கிற அந்த 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அழகா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து கொஞ்சம் நல்லா போகும், ஜாலியா போகும், நமக்கு வந்து போர் அடிக்காம போகும். கரெக்டா? So can you respond little bit? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? எஸ், குளுக்கோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்னது? வெரி குட், C6H12O6. இப்போ நான் இதுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுத போறேன். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலா. மேம், மாலிகுலர் ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. ஒரு காம்பவுண்ட்ல எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் இருக்கு, எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கறது தான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இதே எனக்கு எவ்வளோ ரேஷியோ, எவ்வளோ பங்கு, எவ்வளோ ரேஷியோ ஆஃப் கார்பனோ, எவ்வளோ ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன், எவ்வளோ ரேஷியோ ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எது மூலமா தெரிஞ்சுக்க முடியும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மூலமா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோவை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மாலிகுலர் ஃபார்முலா மூலமா எவ்வளோ ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பாருங்க, 6 12 6 எல்லாரையுமே நீங்க என்ன பண்ணுங்க, 6ஆல டிவைட் பண்ணுங்க. 6ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா CH2O. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ இல்லையா? கார்பன் ஒரு பங்கு இருக்கு, ஆக்சிஜன் ஒரு பங்கு இருக்கு, ஹைட்ரஜன் 2 பங்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன ரேஷியோவில் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி இந்த மாலிகுலர் ஃபார்ம் ஆகி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு பேரு we call it as empirical formula. அதுக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா empirical formula அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து empirical and molecular formula கிளியரா புரிஞ்சுதா? ஓகே மேம், இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கிடைச்சிருச்சு, அது மூலமா நான் எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இல்லைனா நான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைச்சிருச்சு, அது மூலமா நான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எப்படி? இதோ கவனிங்க, மாலிகுலர் ஃபார்முலா is given by 2 into empirical formula. 2 into empirical formula. Sorry 2 கிடையாது, n மாத்தி போட்டேன். 2 கிடையாது, n. இந்த n தான் வந்து என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? n தான் வந்து என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ அந்த n மட்டும் அந்த பக்கம் இருக்கட்டும். எம்பிரிக்கல் ஃபார்முலாவை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வாங்க, டிவிஷன் ஆயிடும். அப்போ the n நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? மாலிகுலர் ஃபார்முலா divided by empirical formula. Okay, so molecular formula divided by empirical formula நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? இந்த value of n வந்து நமக்கு கிடைக்க போகுது. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின் வரும்? ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட் போர்ட்லேயும் இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணுவோம், நீட்லேயும் இதே கொஷின் நம்ம சால்வ் பண்ணுவோம், ஜேஇக்கும் சால்வ் பண்ணுவோம். இது வந்து ஈஸி, ஆனால் கொஞ்சம் டைம் டேக்கிங். ஆனால் பிலீவ் மீ, ஈஸியாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இதில் நான் ஒரு வேல்யூஸ் நான் கொஷின் எழுத அப்படியே நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஜேஇல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்? ஜேஇல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. மேக்ஸு, physics and then chemistry. These are the 3 subjects you are going to
prepare for JEE exam. But it is going to be really higher level. சரியா கொஞ்சம் higher level, higher difficulty level தான் உங்களுக்கு இருக்க போகுது when you compare with board exams. உங்க ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம்லாம் கம்பேர் பண்றப்போ it will be bit difficult. ஓகேவா உங்களுக்கு கொஞ்சம் அதை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் higher level difficult தான் இருக்க போகுது. That's why நீங்க புரிஞ்சு படிக்கணும் அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா preparation வந்து தேவைப்படும். ஓகே so இங்க கவனிங்கப்பா an organic compound என்ன क्वेश्चनல வந்து கொடுத்திருக்காங்க அப்படினா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்னென்ன இருக்காம் containing carbon, hydrogen and oxygen. ஓகே அதுல வந்து எனக்கு கார்பன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு ஆக்ஸிஜன் இருக்கு அப்படினு சொல்றாங்க. சரி கார்பன் உடைய percentage வந்து எவ்வளவு இருக்கு அப்படினா 4.687%. ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படினா 5.085%. and oxygen வந்து பாத்தீங்க அப்படினா 54.228%. PDF வேணுமா நீ கிளாஸ் நடத்த புரிஞ்சு நீங்க கையோட நோட்ஸ் எழுதிட்டீங்க அப்படினாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இல்லையா கிளியரா சோ இப்போ நீங்க இத PDF எடுத்தாலுமே நீங்க லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்றதுக்கு it is going to be very difficult for you. இந்த PDF உங்க கையில இருந்தா கூட நீங்க ஹேண்ட் ரிட்டனா கைப்பட எழுதின நோட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா so you better prepare notes than waiting for my PDF. okay இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா molecular weight of the compound கொடுத்துட்டாங்க சரியா so molecular weight of the compound வந்து பாத்தீங்க அப்படினா 108 அப்படினு சொல்லிட்டாங்க சரியா so now வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா calculate the molecular formula. எனக்கு வந்து நீங்க இந்த empirical formula molecular formulaலாம் எவ்வளோ அப்படினு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன கேக்குறாங்க EF னு எழுதிக்கங்க empirical formula and molecular formula வந்து எவ்வளோ அப்படினு கேக்குறாங்க. so first நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா இதுக்கு வந்து ஒரு tabular column நம்ம வந்து எழுதுறோம். சரியா ஓகேவா சூப்பர். so இப்போ இந்த tabular columnல first column என்ன இருக்கணும் அப்படினா element அப்படினா இதுல என்னலாம் எலிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க இங்க வந்து எழுதணும். ஓகே சிம்பிள் கூட விட்டுருங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து நமக்கு percentage எவ்வளோ percentage of the elements வந்து இருக்கு. then atomic mass அந்த particular element உடைய atomic mass வந்து நீங்க third columnல வந்து எழுத போறீங்க. then fourth வந்து பாத்தீங்கன்னா relative number of moles. relative number of moles க்கும் normal moles இப்போ ஒரு molecule இருக்கு அந்த moleculeல எவ்வளவு moles இருக்கு அப்படிங்கிறது நார்மலா இருக்கக்கூடிய moles. ஆனா அந்த moleculeல இந்த ஹைட்ரஜன் மட்டும் எவ்வளவு moles இருக்கு அந்த moleculeல ஆக்ஸிஜன் எவ்வளவு moles இருக்கு அந்த moleculeல கார்பன் எவ்வளவு moles இருக்கு அதுதான் வந்து relative number of moles. சரியா ஓகே இப்போ simplest atomic ratio இப்போ அதே தான் நம்ம whole number ratio simplest whole number ratio whole number-ஆ நம்ம அதை மாற்றி தரப்போகிறோம். ஸோ இந்த டேபிள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we need to construct. சரியா ஓகேவா ஸோ வாங்க இது ஃபஸ்ட்டு இது பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் நான் இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கும். சரியா ஓகே எஸ். ஸோ இப்போ now tell me what are all the elements நமக்கு இங்கே வந்து கொடுத்தாங்க என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே இப்போ கார்பன் எத்தனை பர்சன்டேஜ் கொஷினை பார்த்து எழுதுங்க போகிறோம் 4.687%. ஹைட்ரஜன் வந்து 5.085%. ஆக்சிஜன் வந்து 54.228% ஆக்சிஜன். ஓகே so now coming to the atomic mass. so இப்போ atomic mass வந்து of carbon என்னது இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா வந்து தெரிஞ்சு இருக்கணும் சரியா. so what is the atomic mass of carbon? what is the atomic mass of carbon? atomic mass of carbon வந்து என்னது very good it is equal to 12. ஹைட்ரஜனுக்கு 1 ஆக்சிஜனுக்கு 16 சரியா. ஸோ இப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா நீங்கள்
ஒன்றுமே கிடையாது. the given percentage நீங்கள் வந்து atomic massaல divide பண்ண போறீங்க. given percentage எவ்வளோப்பா 4.687 divided by 12. given percentage 5.085 divided by 1. given percentage 54.228 divided by 16. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இப்போ இதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ யூ வில் பி கெட்டிங் த வேல்யூ. கரெக்டா? ஸோ 4.687 divided by 12 உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3.390 கிடைக்கும். 3.390. இங்கே 5.085 தான் இருக்கும். 54.226 16ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3.389 அதே வேல்யூ 3.389 which is almost same as 3.390. கரெக்டா? இப்போது இதில் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ வந்து யார்? 3.389 தான் இந்த 3 வேல்யூஸ்லேயே கம்மியான வேல்யூ. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கிறதுலே இந்த கம்மியான வேல்யூவை வச்சு எல்லாரையுமே நான் வந்து டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே எனக்கு 3.390 இருக்கா which is same as 3.389 டிவைட் பண்ணணும். 5.085 இருக்கா divided by I'll just நான் உங்களுக்கு வந்து இந்த போர்டு மறைக்கிறேன் அப்படின்னா I'll just off myself. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு போர்டு மறைக்காது. சரியா? ஓகே. ஸோ divided by 3.389. அடுத்த ஸ்டெப்பில் 3.389 divided by 3.389. ஓகே, ஸோ இது மூணுத்துலேயும் உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வாட் ஆர் ஆல் த வேல்யூஸ் which you are going to get in these compounds? ஓகே, ஸோ 3.390 divided by 3.391 ஒன்றும் கிடையாது, 1 தான். It is equal to 1. வேறு கலரில் எழுதிக்கிறேன் 1. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 இதை வந்து நீங்கள் வந்து 3.39ஆல் டிவைட் பண்ணுறப்போ யூ கெட் 1.5. சரி, இடம் அதனால இங்கே எழுதிக்கிறேன். இந்த சைடு அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ 1 1.5 1 3 வேல்யூஸ் இருக்கா? 1 1.5 1. அப்போ நான் அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒரு சேம் நம்பர் ஹோல் நம்பராக நான் மாற்றிக்கணும். அப்போ நான் எல்லாரையுமே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாரையுமே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் 2 1.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 இங்கேயும் வந்து எனக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து எதுடைய வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா we have got the value of empirical formula. ஓகே, நமக்கு இங்கே வந்து என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா எம்பிரிக்கல், இங்கே வந்து ஃபார்முலா பாருங்களேன், மாலிகுலர் ஃபார்முலா தான் எழுதிரும். இட் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா மாஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம். அது மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இந்த என் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can find the value of molecular formula. சரியா? ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? எஸ். ஸோ இப்போது வாங்க நம்ம இங்கே வந்து we have found the empirical formula. லாஸ்ட் டேப்லர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லாஸ்ட் டேப்லர் காலம் ஒன்றுமே இல்லைடா, எனக்கு இங்கே சிம்பிளஸ்ட் ரேஷியோ 1 1.5 1 அப்படின்னு கிடச்சிருக்கா. அதை நான் வந்து என்னவா மாற்றணும் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். நான் இப்போ இது எல்லாரையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அதே வேல்யூஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ நான் எல்லாரையுமே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாரையுமே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறப்போ எனக்கு ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கிது பாருங்கள். 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, 1.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3. ஆக்சுவலி எனக்கு பிரச்சனை என்னென்னா அந்த 1.5 நான் வந்து எப்படியாச்சும் ஒரு ஹோல் நம்பராக மாற்றிடணும், அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து we can start continue solving this. Okay, yeah. So இப்போ we have found the empirical formula. என்னப்பா எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? கார்பன் 2 இருக்கு, C2H3O2. கரெக்டா? C2H3O2 இதான் நம்மளுடைய எம்பிரிக்கல்
ஃபார்முலா. இப்போ நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஓகே, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வந்து ஆமாண்டா ஆர்ஜே, இது வந்து லைவ் தான். திஸ் இஸ் லைவ். ஓகே, யா. ஸோ கார்பன் வந்து நமக்கு 2 இருக்கு. அப்போ 2 இன்டூ என்னது 12 ப்ளஸ் ஹைட்ரஜன் 3 இருக்கு. 3 இன்டூ 1. ஆக்சிஜன் 2 இருக்கு. 2 இன்டூ 16. ஓகே, நமக்கு வந்து இப்போ இங்கே நமக்கு என்ன வேல்யூ வந்து ஆன்சராக கிடைக்க போகுது? இது மூணுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறப்போ we get 59 as the product. ஓகே, ஸோ 59 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க என்னது, இந்த மாலிகுலர் ஃபார்முலா, மாலிகுலர் வெயிட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 118 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ it is very easy to calculate the value of n. கரெக்டா? இந்த என்னோட வேல்யூஸை நம்ம வந்து ஈஸியாக calculate பண்ணிடலாம். எப்படி? the molecular mass, molecular formula mass divided by empirical formula mass. molecular formula mass வந்து 118, empirical formula mass வந்து 59. 118 59 ஆல டிவைட் பண்ணா என்னப்பா வரும்? 118 59 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஈஸி கேன்சலேஷன் 2. கரெக்டா? இப்போ என்னோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ என் வேல்யூ 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரி, ஓகே, நான் இவரை நவுத்தி இங்கே வச்சுக்கிறேன். நவ் கேன் வி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாமா? நம்ம மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி? n இன்டூ எம்பிரிக்கல் ஃபார்முலா, அதான ஃபார்முலா. சரி, ஓகே, இப்போ என்னோட வேல்யூ தான் 2ன்னு கிடச்சிச்சு. அப்போ 2 இன்டூ C2H3O2, அப்போ என்ன வரும் நமக்கு? C4H6O4. C4H6O4 is the molecular formula of this compound. புரிஞ்சுது? To find the molecular formula of this compound. இந்த காம்பவுண்டுடைய molecular formula எத்தனை பேரால கண்டுபிடிக்க முடிஞ்சது? கிளியரா? Okay, so I'll explain the tableau column one time. எலிமெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, வி ஹாவ் கார்பன் ஓவர் ஹியர், ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஆர்ஜே போர்டில் டீச் பண்ணுங்கள் இனிமேல் கண்டிப்பாக ஆர்ஜே, சரியா? ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து ஜேஇ வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகட்டும். வி ஷுட் ரீச் குட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்டில் தாராளமாக வந்து டீச் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸை கண்டினியூஸாக எனக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. எனக்கு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஆர்ஜே. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஹவு மெனி பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஈச் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து அவங்களுடைய அட்டாமிக் மாஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இவங்க 3 பேரை வச்சது மட்டும் தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ கார்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 12, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 16. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூஸ் தெரிகிறப்போவே ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அந்த பர்சன்டேஜோட நீங்கள் இதை வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும்? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ பார்க்கணும். அப்போ அந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸில் இருக்கிற வேல்யூஸ்லேயே யார் வந்து கம்மியான வேல்யூஸாக இருக்காங்களோ அவங்கள வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மற்றவங்க எல்லாரையுமே நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன். சரியா? டிவைட் பண்ணுறப்போ we get the simplest ratio. இப்போ அது வந்து ஒரு ஹோல் நம்பராக இருந்துட்டால் எனக்கு பிரச்சனையே இல்லை. 1 2 3 அந்த மாதிரி ஒரு முழுசான நம்பராக இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ அது முழுசான ஒரு நம்பராக இல்லை, அதனால நான் அது ஒரு முழுசான நம்பராக மாற்றிக்கிறேன். அதனால தான் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா?
எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் முழுசான நம்பராக மாறுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அது சின்ன நம்பராக இருக்கணும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். அதனால தான் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னது அப்படின்னா, இப்போது ஒரு ரியாக்ஷனில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வாட்டருடைய ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்தோம்ல, 2 moles ஆஃப் ஹைட்ரஜனும் 1 mole ஆஃப் ஆக்சிஜனும் சேர்ந்து 1 mole ஆஃப் வாட்டரை எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போது நான் சும்மா அவங்க கையில் வந்து 10 mole ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்து 10 mole ஆஃப் ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணால் அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே யூட்டிலைஸ் ஆகி நமக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுமா? எஸ் ஆர் நோ? Can you let me know in the chat section? Yes ma'am, no ma'am. I am giving you 10 moles of hydrogen, 10 moles of oxygen. இது ரெண்டுத்துமே கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் ஆகிடுமா அந்த ரியாக்ஷனில்? யூட்டிலைஸ் ஆகாது. என்ன தெரியுமா ஆகும்? 10 moles of hydrogen ரியாக்ட் ஆகும். ஆக்சிஜன் வெறும் 5 moles தான் ரியாக்ட் ஆகும். மீதி 5 சும்மா இருக்கும், எக்ஸஸாக இருக்கும். சரியா? இப்போ ஏன் அந்த மீதி 5 வந்து எக்ஸஸாக இருக்குது? ஏன்னா அப்போ தான் யூ நீட் டு நோ அ கான்செப்ட் கால்ட் ஆஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஃபர்ஸ்ட் இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம், என்ஐடி ட்ரிச்சிக்கு ட்ராப் பண்ணுறது ஒர்த்தா? ஆர்ஜே, என்ஐடி ட்ரிச்சிக்காக ட்ராப் பண்ணலான்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா ஐஐடி என்ஐடி அப்படிங்கிற டேகுக்கு ஒரு வேல்யூ இருக்கா? இருக்குது. ஆனால் நீங்கள் ட்ராப் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வை டோன்ட் யூ எய்ம் ஃபார் ஐஐடி மேன்? 1 year நீ ட்ராப் பண்ணி படிக்கிற அப்படிங்கிறப்போ யூ எய்ம் ஃபார் ஐஐடி. How many of you have a question in the mind? என்ன கொஷின் அப்படின்னா வந்து மேம் ஒர்த்தா 1 year ட்ராப் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து இந்த ஜேஇ ப்ரிப்பரேஷன் வந்து ஒர்த்தா அப்படிங்கிற கேள்வி வந்து எத்தனை பேருக்கு இருக்கு? கேன் யூ ஆஸ்க்? கேன் யூ ஜஸ்ட் அக்ரி? எத்தனை பேருக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க கேட்க முடியுமா? ஜேஇக்கு ஸ்டார்டிங்ல இருந்து போடுறீங்களா? ஆமாண்டா. எஸ். ஒர்த்தா ஒர்த்தலையா அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? நான் இப்போ ஐஐடியில் தான் படித்தே ஆகணும், ஜேஇக்கு படித்தே ஆகணும், நான் நீட் வந்து நான் கவர்மெண்ட் காலேஜில் நான் நல்ல கட் ஆஃப் எடுத்து படித்தே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ட்ராப் தான் பண்ணி ஆகணும். இப்போது வென் வி ஜஸ்ட் கம்பேர் நீட்டு ஜேஇ நீ வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். ஜேஇ அட்லீஸ்ட்டு நீ ஒரு 1 year ட்ராப் பண்ணி படிக்கிற, ஐஐடி போயிட்டீங்க இல்லை வந்து என்ஐடி போயிட்டீங்க அப்படின்னா முடிச்சுட்டு வெளில வரப்போ யூ வில் பி ஹேவிங் ஜாப். ஏன்னா அங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து நடக்க போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. சரியா? பை தி எண்ட் ஆஃப் 4th year யூ வில் பி கெட்டிங் சம் ஜாப் இன் த ஹேண்ட். பட் டாக்டரில் வந்து அதோட வந்து முடியாது. அதை தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடாது. ரைட்? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முடிப்பீங்க. ரைட்? ஸோ நீங்கள் வந்து நீட் முடிச்சுட்டு நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா த காம்படிஷன் இஸ் ஹை. எம்பிபிஎஸ் முடித்த உடனே அடுத்த எம்டிக்கு இன்னொரு நீட் இருக்குது. அது வந்து இதை விட 3 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து டஃப்பாக வந்து இருக்க போகுது. இதை விட 3 times உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக வந்து இருக்கும். எது? பிஜி உடைய நீட் பிஜி. ஓகே, ஸோ இந்த நீட் பிஜி ஓகே கஷ்டப்பட்டு முடிச்சு ரொம்ப ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸோட நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எம்டி முடிப்பீங்க. ஆனால் அதோட முடியுமா? முடியாது. இப்போ எம்பிபிஎஸ் ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறமா நீங்கள் எம்டி ஒரு 2 years, அதோடைய நீட் ப்ரிப்பரேஷன் ஒரு 1 year போயிடுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பத்தாது. எம்டி முடிச்சாச்சு அவ்வளோதான், லைஃப் செட்டிலாக கிடையாது. யூ நீட் டு கோ ஃபார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்தாதான் நீங்கள் வந்து டாக்டர். அப்போ தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பனே ஆகும். அதுவரை வந்து இல்லை, வெறும் எம்பிபிஎஸ்க்கு வந்து 5000 ரூபா 10,000 ரூபா எனக்கு தெரியல எக்ஸாக்டாக, ஐ கேனாட் டெல் த நம்பர்ஸ். பட் வெறும் எம்பிபிஎஸ்க்கான சேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்கமிங் இயர்ஸில் டியூ டு காம்படிஷன் ப்ரெடிக்ஷன் என்னது அப்படின்னா எம்டி தானே, வெறும் எம்டி அப்படிங்கிற அளவுக்கு கூட வந்து ஆகும். ஸோ இட் இஸ் ஹைலி காம்படேட்டிவ் ஃபீல்டு. யார் வந்து அப்போ ஓகே அப்போ நான் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எம்பிபிஎஸ்ஸே வேணாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. வென் யூ ஆர் வெரி பேஷனேட், ஓகே, நீ பேஷனேட்டாக படிக்கிறப்போ அது ஒரு பாரமாகவே வந்து தெரியாது.
இத்தனை வருஷமா இருக்கட்டும், இவ்வளோ எஃபர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாவோ கஷ்டமாவோ வந்து தெரியாது. பட் வென் யூ கோ இன் அ ஃபோர்ஸ், யாரோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபோர்ஸால் வந்து போகிறப்போ அஃப்கோர்ஸ் இட் வில் பி அ பிக் பர்டன் விச் யூ கேனாட் ஹோல்ட். மேம் நம்ம பசங்களுக்கு ஜேஇயோட வேல்யூவே தெரியல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 12th எடுப்பாங்க, அந்த எஃபர்ட்டை இங்கே போட்டால் இந்தியாவில் டாப் 10 காலேஜஸ் கிடைக்கும். 12th ஸ்டேட் போர்டில் டாப் மார்க் எடுத்தால் தமிழ்நாடு லெவல் தான். கரெக்டு தான். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டேட் போர்டில் டாப் மார்க் எடுத்தால் தமிழ்நாடுல பெஸ்ட்டு யூனிவர்சிட்டியில் அவங்க போய் பிளேஸ் ஆகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி, இந்த மாதிரி டாப் காலேஜஸ்ல அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சீட் வந்து கிடைக்கும். கரெக்டா? ஆனால் இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇலையும் தே ஒன்ட் கிவ் தேர் 100%, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லேயும் 100% கிடைக்காம நடுவில் மாட்டிக்கிறவங்க தான் வந்து நிறையா பேர். ஓகே, சரிப்பா. எஸ். ஸோ எம்பிபிஎஸ் மட்டும் போதுமா அப்படின்னா உனக்கு வந்து ஒரு 5000 ரூபா சேலரி போதும், எனக்கு போகிறோம் அப்படின்னா போதும். எம்பிபிஎஸ் மட்டும் பதிச்சா போறவே போறாதுடா, சத்தியமாக போறாது. ஆர்கிடெக்ட்னா கூட நீ போயிட்டு வந்து இல்லை நாட்டா என்ட்ரன்ஸ் எழுதி போங்க, இட்ஸ் அ குட் கோர்ஸ். ஆனால் அதே தான், நீ நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா வந்த அப்படின்னா வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். எடுத்தோடனே ஏர்ன் பண்ண முடியுமா? முடியாது. சரியா? ஓகே, ஸோ வாங்கப்பா நம்ம இந்த கதைக்கு வரும். இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட்டுக்கு ஒரு குட்டி கான்செப்ட் புரிஞ்சுட்டா ஓகே, இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் தான் வந்து NIT. ஓகே, பார்த்து சொல்கிறேன் ஆர்ஜி. ஓகேவா? சரி வாங்கப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போது சாண்ட்விச் செய்யணும். சரியா? சாண்ட்விச் செய்யறதுக்கு சிம்பிளான சாண்ட்விச். சரியா? எனக்கு என்னெல்லாம் வந்து வேணும்? ஒரு சீஸு, 2 பிரெட்டு வேணும். ஸோ 2 பிரெட் 1 சீஸ் இருந்தால் சாண்ட்விச், ஒரு சாண்ட்விச் நம்ம செய்ய முடியும். 2 பிரெட் 1 சீஸ் இருந்தால். ஐ எம் கிவிங் யூ 4 பிரெட் 2 சீஸ். எத்தனை சாண்ட்விச் செய்ய முடியும்? கொஞ்சம் சாட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். மதியான வேலையில் எனக்கே தூக்கம் வர அளவுக்கு அமைதியாக வந்து கிளாஸ் இருக்குது. எனக்கு ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம் கிளினிக் ஓப்பன் பண்ணால் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் வெறும் எம்பிபிஎஸ்க்கு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். வெறும் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட நானே போக மாட்டேன். நீங்கள் போவீங்களா? போவோம். ரொம்ப கைராசி டாக்டர், ரொம்ப வருஷமாக இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா காலத்துலேருந்து போயிட்டு இருக்கோம், ஃபேமிலி டாக்டர்னா போவோம். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க நிறையா கெயின் பண்ணியிருப்பாங்க, நாலேஜ் கற்றுட்டு இருப்பாங்க. ஃப்யூச்சரில் நீ வெறும்னா எம்பிபிஎஸ் மட்டும் முடிச்சுட்டு வரப்போ அப்போ எம்டி முடிச்சுட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சுட்டு இருக்கிறவனே நிறையா இருப்பாங்க. அப்போது நம்ம வந்து வெறும் எம்பிபிஎஸ் கிட்டே போக மாட்டோம். நெக்ஸ்ட் லைவ்ல சொல்கிறேன் ஆர்ஜே. ஓகே, ஸோ வாங்கப்பா கிளியராக சொல்லுங்கள். ஐ ஹாவ் 4 பிரெட் அண்ட் 2 சீஸ் இருக்குது அப்படின்னா ஐ கேன் மேக் 2 சாண்ட்விச்சஸ். ஓகே, நான் வந்து 2 சாண்ட்விச்சஸ் வந்து பண்ண முடியும். இப்போது உன் கையில் வந்து 4 பிரெட்டு கொடுத்துட்டேன், ஆனால் 1 சீஸ் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூ கேன் மேக் ஒன்லி 1 சாண்ட்விச். ஒரே ஒரு சாண்ட்விச் தான் செய்ய முடியும். ஏன்? ஏன்னா மேம் சீஸ் காலி ஆயிடுச்சு மேம், ஒரு சீஸ் தான் மேம் கொடுத்தீங்க, அது காலி ஆயிடுச்சு. அப்போது எது ஃபஸ்ட்டு காலி ஆயிடுச்சோ அதுக்கு தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு பேர் சொல்லுவோம். சரியா? எது ஃபஸ்ட்டு காலி ஆகுதோ அதை தான் நம்ம வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது 2 பிரெட்டு என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லையா, எக்ஸஸாக இருக்குது, அதை தான் we call it as excess reagent. ஓகே, ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் completely gets consumed.
கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அது வந்து ரியாக்ட் ஆகிரும். சரியா? கம்ப்ளீட்டா இட் கெட்ஸ் கன்சியூம்ட். ஓகே, ஸோ இதே எக்ஸஸ் அப்படின்னா வந்து நமக்கு அது வந்து கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆகாது, மிச்சம் மீதி வந்து இருக்கும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா எக்ஸஸ் ரீஏஜென்ட். இப்போ அப்ப அந்த ரியாக்ஷன் இதோட முடியுது அப்படிங்கறத யார் வந்து டிசைட் பண்றது? எக்ஸஸ் ரீஏஜென்ட் இஸ் சம்திங் விச் இஸ் இன் எக்ஸஸ். அப்போ யார் வந்து டிசைட் பண்றது அப்படின்னா கண்டிப்பா இந்த லிமிட்டிங் ரீஏஜென்ட் தான். ஏன்னா அந்த லிமிட்டிங் ரீஏஜென்ட்ஸ் தான் வந்து அந்த ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்து லிமிட் பண்ணுது இல்லையா? அந்த ரியாக்ஷனை வந்து எனக்கு லிமிட் பண்ணுது. அதனால தான் அந்த ரியாக்ஷனை நான் என்னால் என்ன பண்ண முடியல, அடுத்த லெவலுக்கு என்னால் வந்து கொண்டு போக முடியலை. சரியா? புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வாட் லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரீஏஜென்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இது தாண்டி வேற இருக்காது ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எஸ் மேம், நோ மேம். அடுத்து போலாமா? Can we go to the next concept? Yes. Okay, super. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கிளியராக புரிஞ்சுது இல்லையா? நம்ம வந்து எப்படி இந்த மோல்ஸ் உடைய எல்லா ஃபார்முலாவும் வந்து எப்படி நம்ம வந்து எப்படி இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கிளியராக புரிஞ்சுது. கரெக்டா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸில் யாரெல்லாம் வந்து ப்ரெஷர் டிபெண்ட்டாக இருப்பாங்க, யாரெல்லாம் வந்து டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை மட்டுமே வந்து நமக்கு ஒரு கொஷினாக வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ யாரெல்லாம் வந்து நமக்கு டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருப்பாங்க, யாரெல்லாம் வந்து நமக்கு டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, யாரெல்லாம் டெம்பரேச்சர் டிபெண்ட் அண்ட் யாரெல்லாம் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். ஸோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஓகே, எதுவும் லோட் ஆகலை இல்லையா? 1 minute, போர்டு தெரியல. கரெக்டா? இப்போ தெரியுதா? Now you can see the board, right? Telugu student. Okay. Now you can see the board, right? Okay, super. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் கோயிங் டு டெல் யூ டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி எந்தெந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இருக்க போகுது. மேம், நான் டாக்டர் ஆன பிறகு நீங்கள் ஏன் கிளினிக்கு வரணும், ஐ வில் ட்ரீட் யூ. சரி, ஓகே, குட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் யார் யாரெல்லாம் வந்து டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட், டிபார்ட்மெண்ட்னு நினச்சிக்க போகிறீங்க, டிபெண்ட். ஓகே, டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சரை மாற்றினீங்கன்னா அந்த வேல்யூவும் வந்து மாறிடும். அதுதான் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெம்பரேச்சர் டிபெண்டில் வந்து யார் வருவாங்க அப்படின்னா வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா வால்யூம் பை வால்யூம். சரியா மேம்? ஒய் யூ டோன்ட் அட்டம் JEE மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்? நான் ஏன் அட்டன் பண்ணணும்? நான் வந்து ஐஐடியில் போயிட்டு NITயில் போயிட்டு நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கல. நான் இன்ஜினியரிங் போயிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்து சூஸ் பண்ணுவேன். ஆனாலும் எங்கள் வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீ JEE எழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 12th படித்தப்போ நான் 12th முடிச்சுட்டு நான் வந்து JEE எழுதினேன். ஆனால் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் எழுதினேன். சரியா? கிளியரா? ஸோ வாங்கப்பா. ஸோ வால்யூம் பர்சன்டேஜ், ஓகே, அதுதான் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக வந்து இருக்க போகிறாங்க. அடுத்து மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். மாஸ் டிவைடட் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜும் வந்து நமக்கு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அடுத்து மொலாரிட்டி. மொலாரிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அகெயின் இட் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் டேர்ம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, அதுவும் வந்து நமக்கு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். வாட் இஸ் மென் பை வால்யூம்? வால்யூம் அப்படிங்கிறது ஒரு மெஷரிங் குவான்டிட்டி, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம லிக்விட்ஸாக இருக்கட்டும், கேஸஸாக இருக்கட்டும், நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் வால்யூம். புரிஞ்சுதா? லென்த்து. லென்த்னா என்ன?
அது ஒரு மெஷரிங் குவான்டிட்டி, ரைட்? அதே மாதிரி வால்யூம் இஸ் ஆல்சோ அ மெஷரிங் குவான்டிட்டி. இதே டெம்பரேச்சரை அது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ மாஸ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, இதே மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. மொலாலிட்டி. மொலாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. பார்ட்ஸ் பர் மில்லியன், அது நம்ம ppmனு எழுதிக்கலாமா? பார்ட்ஸ் பர் மில்லியன் வந்து நமக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து யாருப்பா? தீஸ் ஆர் ஆல் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஸோ எல்லாருமே நோட் டவுன் பண்ணிட்டீங்களா? எல்லாருமே நோட் டவுன் பண்ணிட்டீங்களாப்பா? எஸ். ஸோ மேம், இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து இந்த மாஸ் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் என்னது மேம்? அதெல்லாம் இப்படி கால்குலேட் பண்ணுறது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உடைய ஃபார்முலா ஒன்று வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாஸ் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த மாஸ் பர்சன்டேஜை நீங்கள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? mass of the solute by mass of the solution. Mass of solute by mass of solution. Mass of solution into 100. Mass of solute by mass of solution into 100 தான் நம்மளுடைய mass percentage. Okay, என்ன சொல்யூட் இருக்கு? என்ன எக்ஸாம்பிள்? இப்போ எனக்கு 2 சொல்யூட் இருக்கு அப்படிங்கிறப்ப எந்த சொல்யூட்டோ அந்த சொல்யூட்டை நம்ம வந்து எடுத்துப்போம். சரியா? ஸோ சொல்யூட் அப்படிங்கிறத அந்த சொல்யூஷன்ல நமக்கு கம்மியாக இருக்க போகிறது சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்னன்னு சொல்ல போகிறோம்? சால்வெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ சொல்யூஷன் அப்படின்னா அதில் சொல்யூட்டும் ஆட் பண்ணிப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டும் வந்து ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட், அதை தான் வந்து what do you call? You call it as mass percentage. Okay, sorry, solution அப்படின்னு வந்து சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து mass by volume percentage. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா mass by volume percentage. mass by volume percentage உடைய ஃபார்முலா வந்து என்னது? mass of the solute. ஓகே, mass of solute divided by volume of the solution. And the solution உடைய volume, volume of solution into 100. so இது வந்து என்னது? mass by volume percentage உடைய formula. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா volume percentage. what is this volume percentage formula? so இந்த volume percentage வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா volume of the solute by volume of the solution into 100. அவ்வளோதான். volume of solute divided by volume of solution into 100. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். இது வந்து என்னது? வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். சரி மேம், அடுத்து வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் பற்றி சொல்லணும். பார்ட்ஸ் பர் மில்லியன். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் பார்ட்ஸ் பர் மில்லியன்? ஸோ பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படிங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். இப்போது இங்கே மாஸ் பர்சன்டேஜில் என்ன எழுதினீங்க? மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100 அப்படின்னு எழுதினீங்கல்ல. இங்கே மாஸ் ஆஃப் சொல்யூட் by mass of solution into 10 to the power 6 into 10 to the power 6. ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன். ஓகே, ஒரு மில்லியனில் நம்மளுடைய சொல்யூட் வந்து எவ்வளோ இருக்க போகுது, அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்களா?
நோட் டவுன் பண்ணியாச்சா? எஸ் மேம், நோ மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மோல் ஃப்ராக்ஷன் பற்றி நம்ம என்னன்னு பார்க்கல இல்லையா? ஓகே. ஸோ லெட் அஸ் see about the mole fraction. ஓகே. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த காம்பனண்ட்டுடைய மோல் ஃப்ராக்ஷன் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்யூஷனில் எனக்கு ஏ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் இருக்க போகுது, பி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் இருக்க போகுது, சி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் வந்து எனக்கு இருக்க போகுது. ஸோ இந்த மோல் ஃப்ராக்ஷன் நான் இந்த மாதிரி எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எந்த காம்பனண்ட்டுடைய மோல் ஃப்ராக்ஷன் நான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த காம்பனண்ட்டுடைய மோலை நான் நியூமரேட்டரில் எடுத்துப்பேன். மோல் ஆஃப் காம்பனண்ட், அந்த மோல் ஆஃப் காம்பனண்ட் வந்து எனக்கு நியூமரேட்டரில் இருக்க போகுது. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அவ்வளோதான். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அந்த மொத்த சொல்யூஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணுவீங்க. விச் இஸ் எக்ஸாம்பிள், நான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ பை number of moles of A plus number of moles of B plus number of moles of C. இந்த ஏபிசிலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. இப்போ இதில் நீங்கள் ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னது அப்படின்னா, இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி ப்ளஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சி which will be equal to 1. ஸோ ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா மோல் ஃப்ராக்ஷன்ஸையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு சில கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சம் சால்வ் பண்ணுவேன். சரியா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம தியரி எல்லாத்தையும் படிச்சுட்டு அடுத்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சால்வ் பண்ண போகிறோம். Okay, so one class la we'll complete all the theory and we'll have the notes so that we'll have a pakka clear idea. Then என்ன பண்ணுவோம் அப்படின்னா previous year question நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். என்ன சால்வ் பண்ணுவோம்? JEE உடைய previous year question கம்ப்ளீட்டாக அது ஒரு தனி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுவேன். ஓகே, ஸோ JEE உடைய previous year question எல்லாத்தையுமே தனி வீடியோவில் வந்து I will solve it for you. ஓகே, ஸோ அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஸோ வாங்கப்பா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மொலாலிட்டி. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? மொலாலிட்டி, மொலாரிட்டி, நார்மாலிட்டிலாம். ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து படிக்க போகிறோம்? ஓகே கிறிஸ், கிளாஸ் கவனிங்கடா. சரிடா, கிளாஸ் கவனிங்க. ஃபீவர்லாம் நானே ட்ரீட் பண்ணிப்பேன். இங்கே பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்டே போய்ப்பேன். இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டாங்க, எனக்கு டேப்லெட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. சரி வாங்க வாங்கப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொலாரிட்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் மொலாரிட்டி? Molarity அப்படிங்கிறது number of moles of solute present in 1 kg of solvent. ஓகே, என்னது? Number of moles of solute present in 1 kg of solvent. 1 kg சால்வெண்ட்டில் எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் சொல்யூட்டு, அதை தான் நம்ம வந்து மொலாரிட்டி மொலாலிட்டி மாற்றி போட்டேன். மொலாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? கேன் வி ரைட் இட் ஆஸ் த ஃபார்முலாவை எழுதலாமா? மொலாலிட்டி which is equal to moles of solute by mass of solvent. ஓகே, என்னது அப்படின்னா moles of solute. Okay, moles of solute divided by mass of solvent in kg. Mass of solvent in kilograms. Okay,
ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா we are calling it as the molality. இப்போ எனக்கு சார்ட்டில் சொல்லுங்கள், மொலாலிட்டி வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குமா, டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருக்குமா? மொலாலிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கும் மொலாலிட்டி. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொலாரிட்டி பற்றி படிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் மொலாரிட்டி? What is this molarity? Can you tell me? எல்லாருமே நோட் பண்ணிட்டு வரீங்களா? சொல்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வரீங்களா? கிளியரா? எஸ். How many of you are noting it down clearly? ஓகே, சூப்பர். கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கடா, இல்லைனா லாங் ஹவர்ஸ் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாகவே போகாது. இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் ஜெனிட்டா, ஐ எம் குட் தான், ஃபீவர்லாம் இல்லை. சரியா? ஓகே, ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் கன்ஃபியூஸ் ஆகுதா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போது மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட், ரெண்டுமே மாஸ் இருக்கிறத மொலாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா இதோப்பர் எல் ரெண்டு எல் இருக்கு, மொலாலிட்டி. ஓகே, அப்போ சேம் தான், மாஸ் தான் இருக்கும். மொலாரிட்டியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் வால்யூம் கம்பைன் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொலாரிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் in 1 liter of solution. Okay, so 1 liter solutionல எனக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே மேம், நாங்கள் லைவ் அட்டென்ட் பண்ணுவோம், அதுக்காக லைவ் வராமல் இருக்காதீங்க. ஓகே கிறிஸ், சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன், இதுதான் வந்து என்னது அப்படின்னா மொலாரிட்டி. சரியா? ஸோ molarity is given by moles of solute divided by moles of solute divided by volume of solution in liters. சரியா? divided by volume of solution in liter. சரியா? லிட்டர்ஸ்ல volume of solution வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து என்னது அப்படின்னா molarity. சரியா? இதான் வந்து என்னது அப்படின்னா மொலாரிட்டி. ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சுதா? எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இந்த மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் திஸ் மொலாரிட்டி? மொலாரிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த மொலாலிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்பர் ஆஃப் moles of solute present in 1 kilogram of solvent. 1 kilogram solventல வந்து நமக்கு எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, இதுதான் வந்து நம்மளுடைய molality. Okay, so molality is given by mass of the solute by mass of the solvent. Mass of the solute by mass of the solvent into in kilogram. Okay, இப்போ molarity அப்படிங்கிறது வந்து mass of the solute by volume of the solution in liter. Volume of the solution in liter. அதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய molarity. Okay, so mole fraction பார்த்தாச்சு, parts per million வந்து பார்த்தாச்சு, mass percentage பார்த்தாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா mass percentage பார்த்தாச்சு, mass by volume percentage பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து volume by volume percentageம் பார்த்தாச்சு. சரியா? ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸையும் ஒரு வாட்டி அப்படியே அழகாக ரீகால் பண்ணிக்கோங்க. ரீகால் ஆல் தீஸ் ஃபார்முலா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலா. ஏன்னா நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே,
all these formula based problems நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் சரியா ஓகே சோ குயிக்கா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க வெரி குட் சோ நம்ம இப்ப அடுத்து போலாமா அடுத்த செட் ஆஃப் calculations போலாமா ரெடியா ஓகேடா கம்மியா இருக்குன்னு லைவ் வராம இருக்காதீங்க ரெக்கார்டட் வீடியோ போடாதீங்க மேம் நாங்க லைவ் அட்டெண்ட் பண்றோம் கிறிஸ் உங்க பேர் என்ன லைவ் எவ்வளவு நேரம் இது வந்து ஒரு 5 hours ஆஃப் லைவ் அப்படினு சொன்னா ஓடிடாதீங்க 5 hours இல்ல நம்ம முடிக்கிற வரைக்கும் லைவ் அவ்வளவுதான் ஹவர் கணக்கெல்லாம் கிடையாது நம்ம முடிக்கிற வரைக்கும் லைவ் ஏன்னா எனக்கு 6 மணிக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு சோ அதுக்கு முன்னாடி இத நான் முடிச்சிருவேன் சரியா calculation of n factor calculation of n factor so நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த n factor வந்து நம்ம calculate பண்ண போறோம் ஓகே so what is this n factor இந்த n factor எப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் calculate பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் so கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க so first எடுத்த உடனேவே n factor for elements க்கு இந்த n factor வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்க போறோம் so elementக்கு the n factor is given by volume of the element அவ்வளவுதான் sorry volume இல்ல valency of the element okay valency of element அந்த element உடைய valency தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அந்த n factor of element அப்படினு வந்து நம்ம சொல்றோம் சரி ஓகே மேம் அதுக்கு புரிஞ்சிச்சு இப்போ வந்து acids எடுத்துக்கோங்க acidsக்கு what is the n factor ஒரு acidல எத்தனை replaceable hydrogen ions வந்து இருக்கோ அதான் வந்து acid உடைய n factor ஓகே சோ acidக்கு வந்து பாத்தீங்க அப்படினா number of replaceable H+ ions okay how many replaceable H+ ions வந்து இருக்கோ அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா n factor of acids அப்படினு வந்து சொல்லுவோம் அத தான் வந்து we call it as n factor of acids அப்படினு வந்து சொல்லுவோம் ஓகே சோ இதே வந்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து பேசிஸ்க்கு சரியா சோ இதே இப்ப say for example இப்போ எனக்கு இதுக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் எக்ஸாம்பிள் HCl எடுத்துக்கோ HCl ல எத்தனை ஹைட்ரஜன் எனக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும் how many கிருஷ் வந்து கிருஷ்ணாவா ஓகே சோ பாத்தீங்க அப்படினா HCl how many replaceable hydrogen ions are there 1 கரெக்ட் இல்லையா சோ அப்ப அதுடைய n factor வந்து 1 இதே சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு அதுல how many replaceable hydrogens are there 2 அப்போ அதுடைய என்னது it is equal to 2 சரியா clear okay so இப்போ let us go to the basis so இப்போ basisக்கு what is the n factor பாத்தீங்க அப்படினா number of replaceable OH- ion group HNO3 அதுல ஒரு ஹைட்ரஜன் தானேடா இருக்கு ஒரு ஹைட்ரஜன் தானே இருக்கு நைட்ரிக் ஆசிட்ல HNO3 அப்போ அது 1 தான் ஓகே so base வந்து பாத்தீங்க அப்படினா number of replaceable OH- ion concentration okay number of replaceable OH- ion concentration அதான் வந்து நம்ம base அப்படி base உடைய n factor அப்படி நம்ம வந்து சொல்றோம் ஓகேவா சோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ NaOH எடுத்துக்கோங்களேன் NaOH எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு NaOH ல எவ்வளவு OH ஆட்டம்ஸ் வந்து இருக்கு 1 இருக்கு இதே நான் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுத்துக்கிறேன் CaOH twice கால்சியம் ஹைட்ராக்சைடுல எனக்கு 2 OH groups வந்து எனக்கு ரீப்ளேசபிளா இருக்க போகுது so then the number of replaceable hydroxide ion concentration வந்து இந்த இடத்துல எனக்கு 2 இருக்க போகுது okay it is equal to 2 புரிஞ்சுதா கிளியரா சோ இப்போ இந்த n factor வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத வந்து பார்த்தாச்சு சோ எல்லாருக்குமே கிளியரா புரியுதா
ஸோ எலமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலன்சி தான் அந்த என் ஃபேக்டர். இப்போ எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துக்கோங்களேன். அலுமினியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவேலண்ட். அலுமினியம் உடைய வேலன்சி வந்து 3. அப்போ அதோடைய என் ஃபேக்டர் வந்து என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 3. அயான்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து அடுத்த கேஸில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அயான்ஸ் எடுத்துக்கிறேன். அயான்ஸ்க்கு வந்து என் ஃபேக்டர் வந்து என்னது அப்படின்னா சார்ஜ் ஆன் த அயான். அந்த அயான் மேலே என்ன சார்ஜ் இருக்குது அதுதான் சார்ஜ் ஆன் அயான். அந்த அயானுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்குது அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த என் ஃபேக்டர். அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் Na+ உடைய என் ஃபேக்டர் என்னது? ஜஸ்ட் ட்ரை. நீங்கள் தானே எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை இல்லையா? ஒன். வெரி குட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஏன்னா இங்கே நம்ம வந்து என்ன சார்ஜ்? அது +1 சார்ஜ். கரெக்டா? இது வந்து என்ன சார்ஜ்? +1 சார்ஜ். ஸோ +1 அப்படிங்கிறப்போ அஃப்கோர்ஸ் யூ வில் ரைட் 1. Cl- அப்படின்னா அங்கேயும் -1 சார்ஜ் இருக்கு. அப்போ அங்கேயும் வந்து இந்த என் ஃபேக்டர் வில் பி ஈக்குவல் டு 1. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இதுவே எனக்கு சால்ட், ஏதோ ஒரு சால்ட் எடுத்துக்கிறோம் நம்ம. NaCl, KCl, ஓகே, K2SO4, அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு சால்ட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சால்ட்டில் டோட்டலாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆர் டோட்டலாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா டோட்டல் பாசிட்டிவ் அண்ட் டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு சேமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு சால்ட் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு சால்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ், எய்தர் டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி இல்லை அப்படின்னா டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ். அதை தான் நம்ம வந்து இந்த என் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு சில காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து இந்த என் ஃபேக்டரை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். H3PO3. H3PO3. What is the N factor? What is the N factor? H3PO2. Sorry, H3PO2 கிடையாது 2. H3PO2. What is the N factor? Guess it. Structure என்ன? What is the structure? இதுடைய structure தெரிஞ்சா இதுடைய N factor நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். Structure தெரிஞ்சா N factor ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ சே நான் வந்து இப்போ உங்களுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ வித் போரிக் ஆசிட். சரியா? இந்த H3BO3 போரிக் ஆசிட் இருக்கு இல்லையா? இந்த போரிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்னது? வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட்? இப்போ நான் அதே போரிக் ஆசிடை நான் வந்து என்ன பண்ணுறேன்? H3BO3 வந்து நான் வாட்டர் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். H2 வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறேன். அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா இந்த மொத்த ஹைட்ரஜனையும் ஒன்றும் கொடுத்துறாது. இந்த 3 ஹைட்ரஜனையும் கொடுத்துறாது. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஒரு ஹைட்ரஜனை தான் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு வெளியில் கொடுக்கும். சரியா? ஸோ இட் வில் ஆசிட் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் ஹைட்ரஜன். அதான் வந்து நம்ம வந்து ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எனக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜனை தான் வந்து வெளியில் கொடுக்கும். அப்போ எனக்கு இங்கே மீதி என்ன தெரியுமா ஃபார்ம் ஆயிருக்கும்? பி. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இது வந்து OH த்ரைஸ், கரெக்ட் இல்லையா? BOH த்ரைஸ். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா HOHன்னு இருக்க போகுது. கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி எனக்கு 4 OH குரூப் இருக்க போகுது. BOH 4 டைம்ஸ். ஓகே, ஸோ ஐ கெட் திஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஒரு ஹைட்ரஜனையால் மட்டும்தான் எனக்கு வெளியில் வந்து டிசோசியேட் ஆகி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1. சரியா? இது வந்து என்னது அப்படின்னா +1. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த என் ஃபேக்டர் ஆஃப் ஆசிட்ஸு, என் ஃபேக்டர் ஆஃப் பேஸு, அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபேக்டர் ஆஃப் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு. இப்போ சால்ட்டுக்கு கொடுக்குறாங்க, அயான்ஸுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இந்த என் ஃபேக்டர் தெரிகிறப்போ
it will be very very easier for you to solve. Okay வா? So இப்போ நம்ம நேரா வந்து ஈக்குவலண்ட் கான்செப்ட்டுக்கு போகலாமா? ஈக்குவலண்ட் கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து போகலாமா? என் ஃபேக்டர்ல யாருக்கும் ஏதோ டவுட் எதுவும் இல்லை இல்லையா? ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கு போகலாமா? ஈக்குவலண்ட் வெயிட் போகலாமாப்பா? எஸ். ஓகே. ஸோ வாட் இஸ் திஸ் ஈக்குவலண்ட் கான்செப்ட்? ஸோ இப்போ நம்ம தான் இந்த மோல் கான்செப்ட் வந்து பார்த்தோம், கரெக்ட் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா EQUIVALENT ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த ஈக்குவலண்ட் கான்செப்டில் வந்து we have something called as equivalent weight. ஓகே. ஸோ இப்போ ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னா என்ன தெரியுமா? எனக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் அ பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து எனக்கு வேணும் டு டிஸ்பிளேஸ் 1 gram ஆஃப் ஹைட்ரஜன், இல்லைனா 8 gram ஆஃப் ஆக்சிஜன், இல்லைனா 35.5 gram ஆஃப் குளோரின், இல்லைனா 108 gram ஆஃப் சில்வர். சரியா? இதான் வந்து ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ 1 gram ஆஃப் ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகிறதுக்கு எனக்கு அந்த எவ்வளோ அந்த எலிமெண்ட் எவ்வளோ மாஸ் வந்து இருக்கணும். 8 gram ஆஃப் ஆக்சிஜனை கூட கம்பைன் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து எவ்வளோ மாஸ் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து what do they call? They call it as the equivalent concept. ஓகே மேம், என் ஃபேக்டர்லேருந்து டைரக்ட் கொஷின்ஸ் வருமா? வரதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். சரியா? கிளியரா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவலண்ட் கான்செப்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆனால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? சால்ட் அண்ட் வாட்டர் வந்து நமக்கு ப்ராடக்டாக வந்து கிடைக்கும். இப்போது ஒரு பேலன்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மோல் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. ஒரு ரியாக்ஷன் வந்து எனக்கு பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே, ஒரு ரியாக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்குது. அதாவது எவ்வளோ ரியாக்டன்ட் எவ்வளோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு பேலன்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போது ஐ யூஸ் த கான்செப்ட் கால்ட் ஆஸ் மோல் கான்செப்ட். அப்போது நான் வந்து இந்த மோல் கான்செப்டை வந்து நான் கையில் எடுத்துப்பேன். இதே நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு பேலன்ஸ்டாக இல்லை, அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷனாக இருக்குது. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போது வந்து ஐ கேனாட் யூஸ் த மோல் கான்செப்ட். அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ஈக்குவலண்ட் கான்செப்ட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ஈக்குவலண்ட் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த மோல் கான்செப்டை யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ ஒரு அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷனுக்காக தான் எனக்கு வந்து என்ன தேவைப்படுது? இந்த ஈக்குவலண்ட் கான்செப்ட் எனக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவலண்ட் வெயிட்டை எப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண போகிறீங்க? இந்த ஈக்குவலண்ட் வெயிட் ஓகே, ஸோ இந்த ஈக்குவலண்ட் வெயிட்டை வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மோலார் மாஸ் பை என் ஃபேக்டர். சரியா? மோலார் மாஸ் divided by n factor. ஓகே, ஸோ மோலார் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர் இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஈக்குவலண்ட் மாஸ். மேம், இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் ஆகுதா? எஸ், கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. லேபில் ஏன் பர்ஃபார்ம் பண்ணோம்? ஏன்னா அப்போ தான் வந்து புதுசாக வந்து கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு மெடிசின்ஸே வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த ஒரு புது கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து பண்ண முடியும். அப்போது ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஈச் ரியாக்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ அங்கே வந்து நமக்கு மோல் கான்செப்ட் தானே வருது. இதே நம்ம ஒரு அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷனாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ அப்போது we will be taking that equivalent concept. ஓகே, ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் லேபரேட்டரிஸில் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மோல் கான்செப்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஓகே,
ஸோ அடுத்து இந்த நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? Okay, so the number of equivalent which is equal to mass of the species by equivalent weight of the species. Okay, நமக்கு என்ன species கொடுத்திருக்காங்க? அந்த mass of the species divided by equivalent weight of the species divided by equivalent weight of the species தான் நம்ம வந்து number of equivalent அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். number of equivalent அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே மேம், இப்போ இந்த mass of the species இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா mass by molar mass என்னது? mass by molar mass வந்து என்னது சொல்லுங்கப்பா? mass divided by molar mass என்னது? number of moles, correctா? so mass divided by molar mass divided by n factor. This is also number of equivalent உடைய formula. இப்போ mass by molar mass நம்ம என்ன எடுத்துக்கலாம்? number of moles அப்படின்னு எடுத்துக்கலாம். so number of moles into the n factor. You can also calculate this number of moles into the n factor. number of equivalents வந்து நம்ம இப்படியும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா? இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? மேம் பக்கா கிளியர், சம கிளியரா புரிஞ்சிச்சு. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து பக்கா கிளியரா சூப்பரா புரிஞ்சுது? ஓகே மேம், நம்பர் 1 மோல்ஸில் அடுத்து என்ன இருக்குது? மோல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்செப்ட்ஸ் முடிச்சிட்டோம். ஆனால் இதை பேஸ் பண்ண நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு இது கூடவே சேர்த்து வந்து இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இதோட என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணிக்கலாமா? கண்டினியூ பண்ணி நம்ம ரெடாக்ஸும் சேர்த்து முடிச்சிடலாமா? கேன் வி கம்ப்ளீட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ வித் திஸ்? இது கூடவே சேர்த்து நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸும் முடிச்சிடலாமா? எஸ் ஆர் நோ? ஓகே, சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க எல்லாருமே. 5 minutes பிரேக், வாட்டர் பிரேக். எல்லாருமே போயிட்டு ட்ரிங்க் வாட்டர் அண்ட் பி பேக். ஓகே, ஸோ ஒரு 5 minutes பிரேக் எல்லாருமே வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பிரேக் முடிச்சுட்டு எவ்ரிபடி பி பேக். மேம் போர்டில் என்ன இருக்கா? புரியல, எந்த போர்டில் கேட்குறீங்க? ஓகேவா, சூப்பர்டா. ஸோ ஒரு 5 minutes பிரேக் முடிச்சுட்டு எவ்ரிபடி பி பேக்.
எஸ். ஸோ எல்லாருமே பேக் வந்தாச்சா, ரிட்டன் வந்தாச்சா, சூப்பர். ஓகே, செம. கண்டினியூ. யா, ஸோ லெட் அஸ் கண்டினியூப்பா. நம்ம இப்போ வந்து மோல் கான்செப்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனி செஷனில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோல் கான்செப்டுடைய கண்டினியூவேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இது வந்து ஒரு தனி சாப்டராகவும் வந்து படிக்கலாம், சேர்த்தும் படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இதோடைய கண்டினியூவேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்? ஏன் இதுக்கு ரெட் ஆக்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதனால தான் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வந்துச்சு. சரியா? ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சைமல்டேனியஸாக நமக்கு எந்த ஒரு ரியாக்ஷனில் வந்து நமக்கு ரிடக்ஷனும் நடக்குதோ ஆக்சிடேஷனும் நடக்குதோ. ஓகே, ஸோ எதுலலாம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷனும் நடக்குதோ அதே நேரத்தில் வந்து எனக்கு ஆக்சிடேஷனும் நடக்குதோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா we call it as redox reactions. அதுக்கு பேர் தான் என்னது we call it as redox reactions. ஓகே, ஸோ எந்தெந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் இது ரெண்டுமே வந்து அண்டர்கோ பண்ணுமோ அதை வந்து நம்ம ரெடாக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் திஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்? அந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் நமக்கு என்னெல்லாம் வந்து நடக்கும், ரிடக்ஷனில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போது பார்க்க போகிறோம். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ் ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷனில் வந்து நமக்கு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரிடக்ஷனில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ரிடக்ஷனில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். இதே ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரிடக்ஷன். ஹைட்ரஜன் வந்து நமக்கு கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிடேஷன். சரியா? ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா ரிடக்ஷன், ஹைட்ரஜன் வந்து நமக்கு லெஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதே கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லுங்கள் மேம். பேர்னிங் ஆஃப் அ ஃபியூவல், நம்ம வந்து ஒரு ராக்கெட் அனுப்புகிறோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. சரியா? we are sending a rocket. அப்போ அதுக்கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா பேர்னிங் ஆஃப் ஃபியூவல், ஃபியூவல் வந்து நமக்கு பேர்ன் ஆக போகுது இல்லையா? ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு செல்லுமே ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நமக்கு வந்து சைமல்டேனியஸாக வந்து நடக்க போகுது. சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இட் இஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத் அனலைசர். பிரெத் அனலைசர் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா இந்த போலீஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க, ரைட்? ஊதி காட்டுங்க நீங்கள் வந்து சரக்கு அடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறப்போ வந்து நம்ம ஊதுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஓகே ஆல்கஹால் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் த அகெயின் தீஸ் த்ரீ ஆர் ரியல் லைஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் உடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரியல் லைஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் உடைய எக்ஸாம்பிள். சரி, ஓகே, இதில் நமக்கு முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ கரெக்டாக லிசன் பண்ணீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ் ஆக்சிடேஷன் நம்பர்? ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ரியல் சார்ஜ், அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு இமேஜினரி சார்ஜ். ஒரு எலிமெண்டல் ஸ்டேட்லேருந்து கம்பைன்டு ஸ்டேட் மாறுறப்போ அந்த எலிமெண்ட்டுடைய சார்ஜ் வந்து என்ன இருக்குது? ஓகே, அந்த எலிமெண்ட் அந்த பர்டிகுலர் ஆட்டமில் என்ன சார்ஜ் இருக்குது அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு இப்போ வந்து சொல்லுவோம். ஓகே,
இப்போ அயானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வாட் வில் பி த ஆக்சிடேஷன் ஸ்டேட்? அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு என்னவா இருக்க போகுது? அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் அதோடைய சார்ஜா வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது அதோடைய சார்ஜா இருக்க போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Na எடுத்துக்கோங்க, Cl எடுத்துக்கோங்க. Na பிளஸ் Cl மைனஸ் இல்லையா? Na பிளஸ் Cl மைனஸ். அப்போ இந்த இடத்துல சோடியமுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்னது? +1 ஆக்சிடேஷன் நம்பர். குளோரினுக்கு வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, மெக்னீசியம் குளோரைடு எடுத்துக்கலாம், MgCl2 எடுத்துக்கலாம். இது வந்து என்னப்பா? Mg2 + Cl மைனஸ், கரெக்ட் இல்லையா? 2Cl மைனஸ். இப்போ இவங்க எப்படி அயனைஸ் ஆவாங்க? Mg2 கரெக்டா? அப்போ +2 Cl2 மைனஸ், கரெக்டா? அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா -2, குளோரின் வந்து நமக்கு -2 வந்து இருக்க போகுது. ஓகே, அலுமினியம் ஃப்ளூரைடு நான் எடுத்துக்கிறேன், AlF3. அலுமினியம் வந்து Al3+, ஃப்ளூரின் -3F-. இவங்க எப்படி அயனைஸ் ஆவாங்க தெரிஞ்சாலே போறோம். அலுமினியம் வந்து Al3+ ஆகும், ஃப்ளூரின் வந்து 3F-, கரெக்ட் இல்லையா? இப்படிதான் நமக்கு இவங்க அயனைஸ் ஆக போறாங்க. அப்போ இந்த இடத்துல அலுமினியம் உடைய சார்ஜ் வந்து என்னது? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? +3. வெரி குட். ஃப்ளூரினுக்கு வந்து -1. சரியா? இந்த இடத்துல பாரு, குளோரினுக்கு நான் தப்பா போட்டேன், -1 தான் வரும். யாருமே சொல்லலையே, -1 தான் வரும் குளோரினுக்கு. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் ஆட்டம் உடைய சார்ஜ் வந்து என்னது? அதை தான் வந்து what do we call? We are calling it as the oxidation number. ஓகே, இப்போ கோவாலண்ட் காம்பவுண்ட் அப்படின்னா அந்த கோவாலண்ட் காம்பவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இமேஜினரி சார்ஜை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அந்த கோவாலண்ட் காம்பவுண்டில் இந்த ஆக்சிடேஷன் நம்பரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ கோவாலண்ட் காம்பவுண்ட், அதே நான் வந்து ஒரு கோவாலண்ட் காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன். கோவாலண்ட் காம்பவுண்டா என்னடா? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து மியூச்சுவலாக ஷேர் ஆகி இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து எப்படி இருக்கும்? வேற வேற தானே இருக்கும். இப்போ ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னா பயங்கரமாக எலக்ட்ரான்ஸை அது சைடு பிடிச்சி இழுக்குது அப்படின்றது அர்த்தம். கரெக்டா? பயங்கரமாக எலக்ட்ரான்ஸை அது சைடு பிடிச்சி இழுக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to see the rules. ஓகே, ஒரு சில ரூல்ஸ் to find the oxidation state தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஸோ இப்போ இந்த ரூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல், ஆர் யூ ஆல் டேக்கிங் நோட்ஸ்? நான் உங்களை அப்படியே செக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஆர் யூ டேக்கிங் நோட்ஸ்? எஸ் மேம், நோ மேம், நோ ரெஸ்பான்ஸ். ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். ஓகேவா? நோட்ஸ் எடுக்கணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல், எலிமெண்ட் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா, ஃப்ரீ ஸ்டேட்னா எது கூடயுமே கம்பைன் ஆகலை. ஓகே, நல்லா கவனிங்க. எலிமெண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட், எலிமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் வந்து இருக்குது, எது கூடயுமே கம்பைன் ஆகாமல் வந்து இருக்குது அப்படின்னா அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. அப்போ அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்னது அப்படின்னா 0. சே ஃபார் எக்ஸாம்பிள், மேம் எக்ஸாம்பிள் சொன்னால் தானே வந்து புரியும். ஓகே, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஓகே, குளோரின், ஓசோன், O3, ஓசோன், சோடியம், மெக்னீஷியம், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் வந்து அதோடைய ஓன் ஸ்டேட்டில் இருக்குது, ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது, யார் கூடயும் வந்து கம்பைன் ஆகிலாம் வந்து இல்லை. மேம் என் ஃபேக்டர்லேருந்து டைரக்ட் கொஷின் வரலாம், தாராளமாக வரலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கிறப்போ இந்த எல்லாத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் வந்து என்னது? 0 தான். சரியா? ஓகே, வெரி குட். இப்போது அடுத்து அயான்ஸ் வந்து இருக்குது நமக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்டில் அயான்ஸ் இருக்குது. இப்போது அயான்ஸ் வித் 1 ஆட்டம், அயான்ஸ் வித் 1 ஆட்டம் அப்படின்னா
அந்த அயான்ல வந்து நமக்கு ஒரே ஒரு ஆட்டம் தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ அதுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அயான்ஸ் வித் ஒன் ஆட்டம். அப்போ அதுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சார்ஜ் அந்த அயானுக்கு ஈக்குவலா இருக்கும். எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சார்ஜ் ஆன் அயான். அந்த அயான் மேல இருக்கக்கூடிய சார்ஜுக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அயான்ஸ் வித் ஒன் ஆட்டம், ஒரே ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய அயான். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Na பிளஸ் எடுத்துக்கோ. Na பிளஸ் உடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னப்பா? Na பிளஸ்னா +1, அப்போ +1 அவ்வளோதான். மெக்னீஷியம் 2+, மெக்னீஷியம் 2+ அப்படின்னா அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2+, அவ்வளோதான். O2- இருக்கு, அப்போ அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2-, புரிஞ்சுதா? அப்போ அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? 2-, அவ்வளோதான். சரியா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ the oxidation number of the oxygen in most of the complex நமக்கு வந்து என்னவா இருக்கும்? இப்போ இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து -2 தான் இருக்கும், மோஸ்ட்லி. ஆனால் ஒரு சில எக்ஸெப்ஷன்லாம் வந்து இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா எக்ஸெப்ட் பெராக்சைடு. பெராக்சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2 கிடையாது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஆக்சைடு. சூப்பர் ஆக்சைட்லேயும் -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இருக்காது. -2வா இருக்கக்கூடாதா? இருக்காது. ஏன் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. சரியா? பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, அப்புறமா வந்து ஆக்சோ ஹாலோஜன் காம்பவுண்ட். ஹாலோஜன் முக்கியமாக ஃப்ளூரின் கூட ஆக்சிஜன் இருக்கிறப்போ, ஃப்ளூரின் கூட ஆக்சிஜன் இருக்கிறப்போ அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2வா இருக்காது. மேம் ஓகே, ஜென்ரலி வந்து ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2 அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து எங்களுக்கு பெராக்சைடு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் பெராக்சைடு? பெராக்சைடு அப்படிங்கிறது வந்து என்னது? இப்போ பெராக்சைடுக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. காலெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நகத்தை சுற்றிலாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் வில் யூஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகே, ஆனால் இப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய யூசேஜ் வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கு பதிலாக வந்து போவிடோன் அயோடின், டின்ச்சர் அயோடின் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2, அடுத்து Na2O2, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெராக்சைட்ஸ். இப்போ இந்த பெராக்சைட்ஸில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது அப்படின்னா -1. மறந்துடாதீங்க, -1. வேற கலர் மாத்திடுறேன். என்னது அப்படின்னா -1. சரியா? பெராக்சைட்ஸ்ல -1. நெக்ஸ்ட் வாங்கப்பா, நம்ம வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர் ஆக்சைட்ஸ் பார்க்க போறோம். சூப்பர் ஆக்சைட்ஸ். சூப்பர் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். KO2 வந்து இருக்கு, அதே மாதிரியே RbO2 வந்து இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து யாருப்பா? இவங்க எல்லாருமே வந்து சூப்பர் ஆக்சைட்ஸ். கரெக்டா? ஸோ சூப்பர் ஆக்சைட்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு -12. ஓகே, ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? -1/2, -12 வந்து இருக்கு. சரியா? -12 வந்து இருக்கு. இதே ஃப்ளூரின்ஸ் கூட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. OF2, ஆக்சிஜன் டைஃப்ளூரைட்ஸ். என்னது? OF2, ஆக்சிஜன் டைஃப்ளூரைடா இருக்கு. அப்படி இல்லைன்னா டயாக்சிஜன் டைஃப்ளூரைட் அப்படின்னா என்னது? O2F2 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் டைஃப்ளூரைடில் இதுக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், O2F2ல இதுக்கு வந்து நமக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ். இவங்க தான் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். ஏன் எக்ஸெப்ஷன் அப்படின்னா ஃப்ளூரின் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ்னால. சொல்லுங்க கிறிஸ், என்ன டவுட்? என்ன டவுட் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சாட்டில் சொல்லுங்கள். இப்போ யாராச்சும் கிளாஸ்க்கு புதுசாக வந்திருக்கீங்களா? கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன்? Is somebody new to the class now? Okay. ஸோ இப்போ இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் டவுட் இல்லை, கரெக்டா?
மேம் நான் ஒரு டவுட்டு கேட்டேன் நீங்கள் சொல்லவே இல்லை. என்னடா டவுட்டு கேட்டேன்? டவுட்டை போடுங்க. லாஸ்ட்டாக எனக்கு எதுவுமே மெசேஜ் எதுவுமே வரல. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்களா? இந்த கிளாஸில் இல்லை, பட் அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் மட்டுமே சால்வ் பண்ணுவேன். சரியா? ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகே, எக்ஸப்ட் அது வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பைனரி காம்பவுண்ட்ஸ் உடைய கம்பைன் ஆகி இல்லாத வரைக்கும். சரியா? ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஃப்ளூரின் ஹாஸ் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. ஓகே, ஸோ இந்த எல்லா காம்பவுண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -1 வந்து இருக்க போகுது. சரியா? -1 வந்து நமக்கு இருக்க போகுது ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆல்வேஸ் அது வந்து நமக்கு -1 தான் இருக்கும். கிளியர்? புரிஞ்சுதா? ஓகே. ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாமே நமக்கு வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக வந்து இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். மேம், if an element's oxidation number changes, will it physical appearance changes? No. Physical appearance வந்து நமக்கு மாறாது. சரியா? ஓகே. ஏன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் நிறையா இது வந்து நமக்கு அண்டர்கோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து இருக்கு. அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் நான் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிடுறேன். இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிடுறேன். அதான் sum of all elements oxidation state in a compound. ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இட் வில் பி ஈக்குவல் டு 0. சரியா? மொத்தமாக நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவல் டு 0 நமக்கு வந்து கிடைக்கும். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃப்ராக்ஷனலாக இருக்க முடியுமா? எஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு ஃப்ராக்ஷனலாகவும் இருக்கலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ராக்ஷனலாகவும் வந்து நமக்கு இருக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சி சாட்டில் சொல்ல போறீங்க. PO4 3-. So find the oxidation state and let me know. அதே மாதிரி SO4 2-. Find the oxidation state and let me know. Okay Chris, எத்தனை வாட்டி the same you will repeat. ஆன்சர் பண்ணலாம் அந்த நேரத்துக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக. இதில் வந்து எனக்கு ஃபாஸ்பரஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு வேணும். இதில் எனக்கு சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு வேணும். லெட் மீ சி, யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க? அப்புறம் Cr2O7 2-. What is the oxidation state of chromium here? Yes, so குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு PO4 3-. ஸோ இப்போ எனக்கு ஃபாஸ்பரஸ்க்கு எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தெரியாது. அப்போ நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். ஆக்சிஜனுக்கு ஜென்ரலாக வந்து -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். கரெக்டாக? அப்போ 4 டைம்ஸ் ஆக்சிஜன் இருக்குது, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 which is equal to அந்த சார்ஜ் -3. இப்படியும் போடலாம். இல்லைனா நீ அந்த சார்ஜையும் இன்க்ளூட் பண்ணிக்கோ. இல்லைனா அந்த சார்ஜையும் இன்க்ளூட் பண்ணி கூட நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா =0 அப்படின்னு பண்ணலாம். சரியா? which is equal to -3. அப்போ x -8 equal to -3. x -8 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +8 8 - 3.
அப்போ x equal to +5. So phosphorus உடைய oxidation state இந்த இடத்துல என்னது +5 oxidation state. 24 எங்கே இந்த சுஜி வருது? So அடுத்து இங்கே பாருங்கப்பா, SO4 2 minus கரெக்டா? சல்ஃபருக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஆக்சிஜனுக்கு 4 into -2 equal to சார்ஜ் என்ன இருக்கு -2 இருக்கு. அப்போ x -8 equal to -2. அப்போ x equal to 8 அந்த பக்கம் போயிடும் கரெக்டா? 8 - 2. அப்போ x equal to 6 +6. 6னா வெறும் 6 கிடையாது +6. ஓகே, +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரோமியம் இருக்கு. Cr2O7 2-. சரியா? குரோமியம் நமக்கு இருக்கு. இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன். அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? ஸோ குரோமியம்க்கு தெரியாதுல்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மைனஸ் 2 times of x. அப்போ 2x minus 7 times of -2 equal to -2. அப்போ 2x minus 14 equal to -2. 14 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா +14. 14 - 2 அது வந்து என்னது 12. இப்போ 2x equal to 12. அப்போ x equal to +6. அப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னதுப்பா? +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு 4 காம்பவுண்ட் வந்து தரேன். அந்த 4 காம்பவுண்டில் யாருக்கு வந்து நமக்கு 3க்கு 6 தானே மேம்? ஆமாண்டா, +6 தான். கரெக்ட் சுஜி, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ இதில் யாருக்கு வந்து ஃப்ராக்ஷனலாக இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க, யார் வந்து ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்? IF7. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா I3-. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா IF5. ஆப்ஷன் டி IF3. ஸோ இப்போ இதில் வந்து யாருக்கு வந்து ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கும்? ஸோ ஃப்ளூரினுக்கு வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. அயோடினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் யாருக்கு? ஃப்ராக்ஷனல். இப்போ நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன், IF7 எடுத்துக்கிறேன். சரியா? கவனிங்க எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு. IF7 எடுத்துக்கிறேன். அயோடினுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் 7 times of ஃப்ளூரினுக்கு -1 equal to 0. அப்போ x equal to 7. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 7ன்னு கிடச்சிருக்கு. சரியா? ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். அயோடின்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். 3x equal to -1. அப்போ x equal to -1/3. இதோ பார், ஃப்ராக்ஷனலாக வந்திருக்கு. -1/3 எப்படி இருக்கு? ஃப்ராக்ஷனலாக இருக்கு. அப்போது பி தான் ஆன்சர். சரி, வாங்க சியும் கண்டுபிடிப்போம். IF5 கரெக்டா? அயோடினை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளூரினை வந்து 5 into -1ன்னு வச்சுக்கோங்க, which is equal to 0. இப்போ x equal to 5 times நமக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லைவ் தான்ப்பா, ப்ரீமியர் கிடையாது. ஹிருத்திக் நிசன் மியூசிக்கல்ஸ், திஸ் இஸ் லைவ், நாட் ப்ரீமியர். சரியா? ஓகே, எக்ஸ் வந்து நமக்கு 5 அப்படின்னு வந்து கிடைக்குது. சரியா? கிளியரா? சூப்பர். சிக்கு 5 சுஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, டி வந்து பாருங்க IF3. அப்போ அயோடினை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஃப்ளூரினை நான் 3ன்னு வச்சா -3 equal to 0. அப்போ x equal to 3. ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. அப்போ யார்ப்பா ஃப்ராக்ஷனாக இருக்காங்க? பி தான் வந்து எனக்கு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகே, பி மட்டும் தான் எனக்கு ஃப்ராக்ஷனாக வந்து இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ எல்லாருக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அமோனியாவில் நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? Let me see who is going to find fast. Okay, lead sulfate PbSO4. lead sulfate la lead உடைய ionization oxidation state வந்து என்னது? oxidation state வந்து என்னது? Sb2O3 ல Sb உடைய oxidation state வந்து என்னது? Okay, what is the oxidation state of Sb? Okay, so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா HNO3. நைட்ரிக் ஆசிட்ல நம்மளுடைய நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது?
ட்ரை அண்ட் சால்வ். இப்போது ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 இல்லையா? அப்போது நைட்ரஜனை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு வந்து +3 × 1 = 0. அப்போ எக்ஸு +3 = 0. அப்போ எக்ஸ் -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போது ஃபஸ்ட்டு ஒன்ல நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -3. -3 யாருமே கரெக்டாக சொல்ல. ஓகே, அடுத்து PbSO4 பாருங்கள், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் பிபிக்கு. சல்ஃபருக்கு வந்து வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்? டு யூ ஆல் நோ? சல்ஃபருக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது PbSO4 இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னா Pb 2+ ஆகும், SO4 2- ஆகும் தான் அயனைஸ் ஆகும். SO4 2- ஆகும் தான் எனக்கு அயனைஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல நமக்கு லெட் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது? 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, அடுத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Sb2O3 வந்து இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 × x, ஏன்னா Sb2 டைம்ஸ் வந்து இருக்குது இல்லையா? 2 × x + 3 × -2 = 0. அப்போ 2x - 6 = 0. 2x = 6. x = 3 + 3. x = 3. என்ன 3? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? சூப்பர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நைட்ரிக் ஆசிட் வந்து இருக்குது, HNO3. except you and me, nobody is there. என்னப்பா பண்ணுறது? இன்னும் JEEன்றாங்க. ஆனால் எல்லாரும் இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் வந்து மும்முரமாக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ மேஜராக இந்த லைவ் வந்து யாருக்கு அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு. இன்னும் நிறையா பேருக்கு தெரியல இல்லையா? அடுத்தடுத்த வாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஓகே, யா. ஸோ இப்போ அடுத்து வந்து HNO3 நைட்ரிக் ஆசிடை வந்து எடுத்துக்க போகிறோம். ஹைட்ரஜனுக்கு வந்து +1, நைட்ரஜனுக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஆக்சிஜனுக்கு வந்து நம்ம 3 × -2 = 0. அப்போ எக்ஸ் +1 - 6 = 0. x - 5 = 0. x = 5. ஓகே, ஸோ அப்போ எக்ஸுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு +5 வந்து இருக்குது இன் நைட்ரிக் ஆசிட். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கிளியராக பக்காவாக புரிஞ்சுதா? எல்லாருக்குமே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது வந்து பக்கா கிளியராக வந்து புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஓகே, சூப்பர். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிளியராக புரிஞ்சிச்சு. ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ், ஓகே, ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்கலாம் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு லெட் மீ நோ இன் த சாட் செக்ஷன். கிளியர்? பாய் பாய், தேங்க்யூ.